ஏன்னா இதற்கும் 1940களில் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊக்குவித்தல் எப்படி அப்படின்றது தொடர்ச்சியாக மனிதர்களுக்கு எல்லாரும் கற்றுக்கினே எப்படி நான் இன்னும் மோட்டிவேட் ஆகணும் அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ண ஆப்ரஹாம் மேஸ்லோன்னு சொல்லுவாங்க. அவர் அன்னைக்கு கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் இன்னைக்கும் பேசப்படுகிறது. அஃப்கோர்ஸ் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. அவர் அந்த ஆப்ரஹாம் மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு பிரமிட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. பிரமிட் பார்த்துருப்பீங்க, இஜிப்துலாம் அந்த இது இருக்கும். அந்த பிரமிட்ல பார்த்தீங்கன்னா பேஸ் அகலமாக இருக்கும், மேலே போக போக குறுகிட்டே வரும். இந்த அகலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் மனிதன் நிறைய நேரம் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறான். போக 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 குறுகிறது. எந்த அளவுக்கு ஒரு மலையில ஏறும் பொழுது 28,000 அடி 29,000 அடி இருக்கக்கூடிய ஒரு எவரெஸ்ட் சிகரத்தில் நீங்கள் ஏறணும். கீழே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா எப்போ மேலே போகிறது? இல்லைங்க, சுத்தத்துக்கு நிறைய இடம் இருக்குது. ரொம்ப கிரிவலம் மாதிரி சுற்றினே இருக்கும் போல, ரொம்ப பெரிய இடம், உங்கள் இஷ்டம். அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த முதல் 5 படிகளாக அவர் வாழ்க்கையை அந்த ஹைரார்க்கியை அவர் பிரிக்கிறார். எப்படி மேலே வராங்க அப்படின்றது பிரித்து கீழே 2 அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா பியூர்லி அவர் சொல்றது சர்வைவல் நீட்ஸ்ன்னு சொல்றாரு. இந்த சர்வைவல் நீட்ஸ்னா என்ன? சாப்பிடணும், உடல் சார்ந்த தேவைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்றாங்க, மனம் சார்ந்த தேவைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு இல்லாமல் மூப்பு எய்யும் போது ஒரு உடலில் கஷ்டம் இல்லாமல் இதை மாதிரி. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 75-80% மக்கள் அதுலேயே வாழ்ந்து அதுலேயே போயிடுறாங்க. அதுவும் முக்கியமாக இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ நிறைய வளர்ந்துட்டு வரோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு பிரச்சனை. இந்த மாதம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதம் வாடகை, அடுத்த மாதம் நடக்க வேண்டிய வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்துக்கான செலவு, அடுத்த வருஷம் என் பையன் படிக்க போகிறான் அதுக்கு சேர்க்கணும். எப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் படம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தை பார்த்து இதே தான் போயிட்டு. அவங்க 3வது ஸ்டேஜுக்கு வரதே இல்லை. 3வது ஸ்டேஜ் அவர் சொல்றது என்னன்னா, அந்த 2வது ஸ்டேஜை தாண்டினதுக்கு அப்புறமாக இந்த 3வது ஸ்டேஜ் வரும்பொழுது அன்பு தேவைகள், அன்பு சார்ந்த தேவைகள் வர ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி வரும் பொழுது சுய மதிப்பீடு சம்பந்தப்பட்ட தேவைகள் செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க. என்னை பற்றி உலகம் பேசணும், என்னை உலகம் நிமிர்ந்து பார்க்கணும், இந்த உலகம் நான் யாருன்னு கேட்கணும், எதிர்காலத்தில் சரித்திரம் எழுதப்பட்டால் என்னை பற்றி பேச வேண்டும். மேக்சிமம் எல்லாருமே இந்த லெவலுக்கு தாண்டதே இல்லை. ஒரு அலெக்சாண்டர் ஆரம்பிச்சு எப்பேற்பட்ட தலைவர் எடுத்து அந்த 4வது லெவலுக்கு மேல அநேகமாக போவதே கிடையாது. இந்த 5வது லெவலுக்கு வரவங்க அவருடைய இது 1940 எழுதினது. இதை பத்தி தாஜி ஒரு இடத்துல பேசக்கூட பேசியிருக்காரு. 5வது இடத்துல வரும்பொழுது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. சுயத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதை பரிபூர்வமாக மாற்றுவது. அவருடைய கண்டுபிடிப்பின்படி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு திறமை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்க ஒரு 1 லட்சம் சம்பாதிச்சாலே சந்தோஷம் உங்களுக்கு. 1 லட்சம் வந்துடுச்சேப்பா, இதோட என்ன ஒன்று வாழ்க்கையில். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பல இடங்களில் நான் மாணவர்களோட பேசும்போது சொல்லக்கூடிய விஷயம். உங்கள் பேரில் ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சிருக்க உடனே என்கிட்ட டெபாசிட் சர்டிஃபிகேட் கேட்காதீங்க. 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து எழுதி வச்சிருக்காங்க, ஆனால் உங்களுக்கு அந்த சொத்து இருக்குன்றதே தெரியாது. தெருவில் பிச்சை எடுத்துட்டு சாப்பிட்ருக்கீங்க. இப்போ உங்களை பார்த்து சிரிக்கிறதா அழறதா? என்ன பண்ணலாம்? ம் சிரிச்சுனே அழகமா சிவாஜி மாதிரி. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். தெரியாது. ஏன்னா எனக்கு இது இருக்குன்றதே எனக்கு தெரியாது. இதை போன்ற ஒரு நிலையில தான் எல்லா மனிதர்களுமே இருக்காங்க. தங்களுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ல அடுத்த ஸ்டெப்பு போறது. இன்ஃபேக்ட் தாஜி ஒரு இடத்துல பேசும்போது சொன்னாரு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ல தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆரம்பிக்குது அப்படின்றார். எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆன்மீக விதையானது அவரை போல மாற முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போ வருதோ அப்பதான் ஆன்மீக வாழ்க்கையே ஆரம்பிக்குது. இதுல இன்னொரு அருமையான விஷயம் ஆப்ரஹாம் மேஸ்லோ சொல்லக்கூடிய விஷயம், சார்ஜி மகாராஜ் சொல்றது சரி, தாஜி சொல்றது சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 1வது 2வது 3வது தாண்டி தான் 4வதுக்கு வரணுன்ற அவசியமே இல்லை. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா மகாத்மா காந்தி மாதிரி ஒரு ஆள். அவர் ஒன்றும் பெருசா தன்னுடைய குடும்பத்துக்கு கோடி கணக்கில் சம்பாதிச்சு கொடுத்து எல்லாரோட அன்பையும் பெற்று அவருடைய மனைவியே அவருடைய ஃபுல் சப்போர்ட் இல்லாத இறந்ததாக ஒரு கருத்து கூட சொல்லுவார்.
அந்த செல்ஃப் எஸ்டீம், உலகத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், உலகம் என்னை பார்த்து பேசணும், இந்த இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் 4வது ஸ்டெப்புக்கு நேரடியாக போகிறார். இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் போகிறவங்க அதோட கம்மி. அதனால இந்த 1 2 3 விட்டு 4வதுக்கு போக முடியுமான்னா, இதை தான் பாபுஜி மகாராஜ் பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகா பற்றி பேசும்போது என்ன சொல்றாரு, இந்த 7வது படியான தியானத்திற்கு வரும்போது முதல் 6 படிகளும் ரிவர்ஸ்ல செட் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம படிச்சிருக்கோம் இன்னைக்கு. அஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜா எல்லா இடத்துலையும் நம்ம எடுத்து எல்லா ஸ்டெப்ஸுமே சொல்லித்தரோம். இதுக்கான கோர்சஸ்லாம் பண்ணுறோம். என்னதான் வந்து 7வது படின்னு சொன்னாலும் புரியாத பொழுது முதல் 2 3 எல்லா படிகளுக்கும் நம்ம வழிமுறைகளை சொல்லிட்டு வரோம். யமா நியமால ஆரம்பித்து ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தாரணை எல்லாத்துக்குமே நம்ம வழி சொல்லிட்டு வரோம். தியானம் வருது, சமாதி ஆட்டோமேட்டிக் அவுட்புட் அதுலேருந்து. அதையும் இப்போ சிலபஸ் 28 செப்டம்பர் அவர் பிறந்த நாள் போது அந்த சிலபஸையும் மாற்றிட்டார், பியாண்ட் மர்ஜர் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் முடிஞ்ச உடனே 2.25 மணி நேரம் அந்த பியாண்ட் மர்ஜரை பற்றி என்னோட பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரத்துலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் வெளியில் வரல. கானால ரெக்கார்ட் பண்ணாங்க, எடிட்டிங் அதெல்லாம் ஓடிட்டு இருக்கணும். இதை எதற்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 5வது படி 5வது படியிலிருந்து வாழ்க்கையை தொடருதல் இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் இது வரைக்கும் நான் சாதிச்சது ஒன்றுமே கிடையாது, இன்னும் பெரிய லெவலில் என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்மையாகவே உள்ளேந்து வரணும். நான் சொல்லி வந்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா எப்பவுமே வந்து நான் சொல்லி வந்தேன்னா வெளியில் போனால் அது காணாமல் போயிடும். அது எப்பொழுது நம்மளுடைய இந்திய சுதந்திரம் வந்து டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு பீப்புள் மூமெண்ட்டாக மாறும்போது உங்கள் அனைவருக்கும் மனசு இதுக்காக நீங்கள் நாளைக்கே போயிட்டு ஒரு 1000 கோடி அதை நான் சொல்ல வரல. அது உங்களுடைய முடிவு. சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம், மிஷன் ஒர்க் பண்ணலாம், உலகத்துக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக நான் வாழணும், என்னை பற்றி உலகம் பேசணும், பாசிட்டிவானா வாழலாம். ஏன்னா உலகம் பேசணும்னா கடைசி நாளைக்கு பின்லாடனை மாற்றிங்கன்னா கஷ்டம். அது மாதிரி வேண்டாம். அப்படின்னா உங்களுக்கு முதலில் தெரிய வேண்டியது, என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நான் சாதித்ததோ, இதுவரை எனக்கு எது ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கி கொடுத்துருக்கிறதோ, உங்க எல்லாருக்குமே ஐடென்டிட்டி இருக்கு. ஐடென்டிட்டி இல்லாதவங்க இருக்க முடியாது. ஐடென்டிட்டி நான் இங்க சொல்றது பியூர்லி நான் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த நான் என்ற எண்ணத்தை முழுமையாக தொலைத்தவர்கள் இருக்க முடியாது. தொலைச்சு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க தொலைக்கல. தொலைச்சிட்டீங்க உங்களுக்கு தெரியலன்னா தொலைச்சிட்டீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அதனால 2மே வசதி தான். இப்போ அந்த நிலைமைக்கு நான் வர வரைக்கும் இது வரைக்கும் நான் பண்ணது போருமா? எவ்வளோ நாள் கூரை ஏறிய கோழி பிடிச்சிட்டு இருக்கு, எப்போ வானம் ஏறி வைகுந்தம் போகிறது? அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். இதை உங்களை உசுபேத்துறதுக்காகவோ இல்லை உங்களை வேற ஏதாவது மாதிரி சிந்திக்க வைக்கிறதுக்காக சொல்ல. ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும், அடிக்கடி சாரிஜி மகாராஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் விவேகானந்தர் சொன்னது. இதை 24 ஜூலை 2002 அவருடைய பிறந்த நாள் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நடக்கும்போது பேசினார். அந்த டாக்கில் ஆடேஸ் என்ற டாக், டேர் டு பி ஃப்ரீ அப்படின்ற ஒரு டாக்கு கொடுத்தார். செக்யூரிங் த ஃபியூச்சர் அப்படின்ட்டு வரும். அதில் அவர் சொல்கிறது எனக்கு தேவை. விவேகானந்தர் சொன்ன அதே மாதிரி ஒரு 200 300 பேர் என்னுடைய பணிக்கு முழுமையாக அர்ப்பணிப்பவர்கள் யாராக இருக்காங்களோ கை தூக்குங்க அப்படின்வார். நீங்கள் அங்கே இருந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் ஸ்டேஜில் ஒரு சைடில் நின்றுட்டதுனால நிறைய பேர் தூக்கினோம். நிறைய பேர் தூக்கினோம், இன்னைக்கு காணும், அது வேற விஷயம். ஆனால் அன்றைக்கி தூக்கினாங்க. அதே மாதிரி இன்றைக்கி தூக்கிட்டு அப்படியே வெளியில் போயிட்டு சிறராவுடு ஏதோ சொன்னார், தூக்கினோம், ஃபோட்டோ எடுத்தாங்க, லக்ஷ்மி ரெக்கார்டு வாங்கினார், யுவராஜ் கணக்கு எழுதினார், முடிஞ்சு போச்சுன்னு விடக்கூடாது. இது உங்களுடைய சொந்த வாழ்க்கை பொறுத்தது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதற்கான சில விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க, கடைசியில் கேட்கலாம். அந்த ஃப்ளோவில் அது பாட்டுக்கு போட்டோம். இது நான் பேசி முடிக்கும் போது எவ்வளோ நேரம் போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆரம்பிக்கிறது தான் என் கையில் இருக்குது, முடியுது என் கையில் இல்லை. சத்சங்கை பற்றி மாஸ்டர் சொல்கிறாரு, அது என் பேச்சுக்கு நானே சொல்லிக்கிறேன். பல நேரங்களில் அது ஒரு எதுக்கு அதுதான் கிளாக்கை மாட்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ பார்த்துக்கு பாருங்க.